ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு புது சீசன் விட்ருக்காங்க காய்ஸ். என்ன சீசன்னு பார்த்தாலே தெரியும் காய்ஸ். இட்டாச்சி சீசன், நருட்டோ சீசன் செம்மையாக இருக்குது பாருங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ், இட்டாச்சி இதோ பாருங்க. இப்போ நீங்கள் புதுசாக விளையாடுறீங்களா இதுக்குள்ளே போங்க. இது எல்லாத்தையும் முடிய சொல்லும். இது கடைசியாக இது கொடுப்பாங்க. கடைசியாக இது கொடுத்தா செம்மையாக இருக்கும். இது பேர் எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நருட்டோலாம். அப்புறம் மாதுரா டிக்கெட் தராங்க, பெயின் டிக்கெட் தராங்க, இட்டாச்சி டிக்கெட் தராங்க. இருங்க, நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு வரலாம். சரி, நம்ம பாதி முடிச்சிட்டோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆடலாம் வாங்க கைஸ், போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ நாங்க சூடு பிடிக்க போகுது கைஸ். ஐயோ, ஒன்று பார்க்கணுன்னு இருந்தேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். பாருங்க இட்டாச்சி எப்படி நம்ம இட்டாச்சி பையன் பக்காவாக இருக்கான் கைஸ். பாருங்க கைஸ், ஒருத்தன் டவுன் போட்டாச்சு. முடிச்சிட்டாங்க நம்மளை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ப்ரோ ரீவேட் வாங்க காசு மெடிக்கிட்டு போடலாம். மெடிக்கிட்டு போட்டாச்சு. இப்போ எனிமி வரானுங்க, இவனை முடிப்போம். நம்ம டீம் ஆளுங்க டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம முடிச்சிடலாம் கேஸ். அது ஏன் டவுன் கேஸ், வின் ஆகிட்டாங்க டீம் ஒர்க்கில். வேறு எவனும் ஒருத்தன் நம்ம டீமில் ஏசி வச்சுருக்கான். நம்ம இந்த கன்னில் செம்மையாக ஆடுவோம் காய்ஸ். இந்த கன்னு தான் பக்காவாக இருக்கும். வாங்க காய்ஸ், கேமுக்குள்ளே இப்போது இட்டாச்சிலாம் விட்ருக்காங்களே, அதனால நம்ம ஏரியா பசங்க ஒருத்தனை ஒன்ட்டா பச்சு முடிச்சுட்டோம். ஏன் போனா நீ வீட்டுக்கு கிளம்பு கைஸ். இது நம்ம கில்லு. நம்பரா எஸ் கைஸ், நம்பரா பார்த்தீங்களா? நம்பரா எஸ் வச்சோம். சரி வாங்க, நம்ம ஹேக் பண்ணலாம் மேட்ச்குள்ள. வாங்க கைஸ், இப்போ நம்ம போனோன்னே உஷாராங்க இருக்கணும். இதை பாருங்க, சுத்து போட்டுன்னு வருவானுங்க. அவ்வளோதான் பாருங்க டவுனு. இந்த கன்னே நான் முக்கியமாக இதுக்குறாங்க கைஸ் எடுப்பேன். ஒன் டாப்பு அவ்வளோதான் முடிச்சிச்சு. அங்கே ஒருத்தன் டவுனில் கட்டக்குறான், அவ்வளோதான் முடிச்சாச்சு.
எல்லாம் சரிதான். ஆனா உனக்கு யாரும் ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கலையா? சார் இருக்கே சார். சுந்தரமூர்த்தி பிஏபிஎல். எந்த சுந்தரமூர்த்தி? சார் எந்த சுந்தரமூர்த்தியா? பழைய ஆளு சார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான வக்கீல். வணக்கம் சார். ஓ, அந்த நோட்டரியா? டீக்கெட்ட பக்கத்துல உட்காந்து டைப் படிச்சுட்டே இருப்பாரு. அவரு தானே? ஏமா, அவரே வெட்டியா தான் இருக்காரு. அவர் சிபாரிசுல போனா எவன் உன்னை சேர்த்துப்பான்? சார் அவர் பார்க்கதான் சாதாரணமா இருப்பாரு. செக்ஷனா புட்டு புட்டு வைப்பாரு. இப்போ கேஸ் இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அப்படியே ஜாலியா ரிலாக்ஸ்டா மாத்தடியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்படித்தானே? ஏன்னா அவரை கோர்ட் ரூம்ல வந்து வாதாட சொன்னா வாயிலே டைப் படிப்பாரு. சார் நீங்க வேணா பாருங்க, அவரு மட்டும் கோர்ட்டுக்குள்ள வாதாடுனா நீங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க. ஓ அப்படியா? அவர்கிட்ட போய் சேர்ந்துக்குமா? உங்களுக்கு எப்படி சுந்தரமூர்த்தி தெரியும்? சார் மூக்கோ செஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா அவர்தான் கேட்பாரு. செம்மையா இருக்கு சான்ஸே இல்ல. நம்பரை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். சார் காலேஜ்ல பிராக்டிகல் செஷன்ஸ் நம்ம செகண்ட் கைஸ். சரி பரவாயில்ல, செம்மையானுங்க. ஓ அதுவா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவரை நம்பி போனேன்னா நடுத்தருவில் ஒரு டுபாக்கூரு பக்கவா என்ன சொன்னேன்? அதான் தெளிவா கேட்டுச்சுல, அப்புறம் என்ன சொன்னேன்னு சொன்னேன். போங்க சார். சார் சார் வா. சார் கேஷ் யாரும் உன்னை பத்தி நல்லா சொல்லலையேம்மா.